வாங்க வணக்கம். கிராண்ட்மாஸ் குக்கிங் ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. வாங்க இன்றைக்கி புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க. பாருங்கள், புதினா துவையல் எப்படி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இந்த புதினா ஒரு சின்ன கட்டு நாட்டு புதினா வாங்கி வச்சுருக்கேன். புதினா கூடவே எங்களுக்கு இந்த கொத்தமல்லி, இந்த கருவேப்பிலை வீட்டில் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அது கொஞ்சம் இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 10-15 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு அரை எலுமிச்சம்பழம் பாருங்கள். அதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். சீரகம் 1 ஸ்பூனு, கடலை பருப்பு 1 ஸ்பூனு, இது பாதாம் பருப்பு. இது எங்களோட ஆப்ஷன் தான். பாதாம் பருப்பு இல்லைன்னாலும் விட்டுடலாம். இது போடுறதுனால எங்களுக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும். பாதாம் இல்லை முந்திரி அது மாதிரி போட்டால், இல்லைனாலும் பரவாயில்ல விடுங்க. அப்புறம் இது உளுத்தம்பருப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் சின்ன டீஸ்பூனு, அப்புறம் ஒரே ஒரு பூண்டு. அப்புறம் பாருங்கள், இது தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வச்சுருக்கேன். இது தனியா, இது காரத்துக்கு மிளகு அரை ஸ்பூனு, ஒரே ஒரு வரமிளகாய். இவ்வளோ தான் எங்களுக்கு தேவைங்க. இது பார்க்கலாம். இன்னும் இங்கே பாருங்கள், இது பெருங்காயத்தூள், இது உப்பு தேவைக்கேற்ப. இது சின்ன ஒரு சிறு நெல்லிக்காயை விட சின்னதாக ஒரு கட்டி வெல்லம் வச்சுருக்கேன். வெல்லம் இல்லைன்னா சர்க்கரையும் போட்டுக்கலாம். அடுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இது இஞ்சி ஒரு சின்ன பீஸ் வைக்கணும். ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி வைக்கணுங்க. இஞ்சி இப்போ என்கிட்ட இல்லைங்கிறதுனால இஞ்சி பேஸ்ட் இருக்குது. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பேஸ்ட்டு. இப்போ நாங்கள் செய்முறை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த கடலைப்பருப்பை போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரியிறப்போ நாங்கள் இந்த சீரகம் போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வர்றப்ப இந்த உளுத்தம்பருப்பு. இப்போ நான் நல்லெண்ணெயில் தான் செய்கிறேங்க. செக்கு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். அதில் தான் செய்கிறேன். நீங்கள் எப்பவுமே ஆர்கானிக் எண்ணெய், மர செக்கு எண்ணெய் அது மாதிரி கிடைக்கிறத பார்த்து நீங்கள் செய்யுங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அப்படி மாற்றி மாற்றி செஞ்சுக்கலாம். அப்புறம் பாருங்கள், இந்த மிளகு காரத்துக்கு வரமிளகா ஒன்று வச்சுருக்கேன். பச்சை மிளகா வேணும்னாலும் வச்சுக்கலாம், அது எங்களோட பிரியந்தான். பச்சை மிளகா வச்சா இன்னும் நல்லா கலர் பச்சையாக இருக்கும். நான் வரமிளகா வச்சுருக்கேன். எங்களுக்கு வரமிளகா தான் ஒத்துக்கும், அதனால் அதை வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி பேஸ்ட்டு, இந்த பெருங்காய பவுடரும் போட்டுடலாங்க. இப்போ பெருங்காய பவுடர், கட்டி பெருங்காயம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இப்போ இந்த கீரைங்க நல்லா கழுவி வினிகரை, மஞ்சத்தூள், உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கிறத ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். கருவேப்பிலை ஃபஸ்ட் போடுங்க. கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நாங்கள் வெறும் புதினா மட்டும் போடுறதுக்கு இதில் நிறையா அயன் இருக்குது. கருவேப்பிலையில் ரத்த குழாய் அடைப்புங்களெல்லாம் எடுக்கும். கருவேப்பிலை அடிக்கடி ஆகாரத்தில் சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா. அப்புறம் பாருங்கள், அடுத்தது இந்த புதினா போடலாம். உங்களுக்கு இப்போ பார்க்க தான் புதினா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நாங்கள் இதில் வறுக்கிறப்ப உங்களுக்கு அது பாருங்கள் அப்படியே கம்மியாகிடும். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ நான் சுகர் இல்லைன்னா வெல்லம் போடுவோம். பாருங்கள், இந்த கட்டி வெல்லத்தை இதில் போட்டுடலாம். இந்த க்ரீனிஷ் கலர் மாறாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த இலையெல்லாம் தண்ணியெல்லாம் சுண்டுனதும் பாருங்கள் எவ்வளோ கம்மியாகிடுச்சு புதினாவில். இப்போ இந்த கொத்தமல்லியும் கூட போட்டுக்கலாம். தனியாகவும் வெறும் புதினா மட்டும் போட்டும் செய்யலாங்க. இப்போ 3 வித கீரையும் எங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இந்த புதினாவிலே அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க. புதினா ரத்த குழாய் அடைப்புங்களை எடுக்கும். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணி அடைப்பு இருக்குது 80% 50% அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் டெய்லி 1 ஸ்பூன் புதினா ஆகாரத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, இது மாதிரி சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிட்டு 1 மந்த் கழித்து நீங்கள் மறுபடியும் செக்கப்புக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் அடைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். டாக்டருங்களே சொல்லியிருக்காங்க. இது மாதிரி புதினாவில் அவ்வளோ பிபி இருக்கிறவங்களுக்கும் நல்லா பிபி நார்மல் ஆகிடும். அடிக்கடி சேர்த்துணும் இது மாதிரி. அப்புறம் இது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லது. இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை
டயபெட்டிக்ஸை நார்மலாக கண்ட்ரோல்லையே வச்சுருக்குங்க. பாருங்கள், எல்லாமே கலர் மாறாமல் இருக்கணும். இந்த க்ரீனிஷ் கலர் மாறாமல் கருப்பாகாமல், ஒரு சில டைமில் கருப்பாயிடும் இலைங்கெல்லாம் வறுக்கிறப்ப. அப்படி ஆகாமல் பார்த்துக்குங்க. அதுக்கு தான் ஒரு பிஞ்ச் வெல்லம் இல்லை ஒரு சுகரை ஒரு பிஞ்ச் போடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இதில் இந்த தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு, நீங்கள் இந்த பாதாம் வந்து போடணுங்கிறதில்ல, அதை நாங்கள் ஆட்டுறப்ப கூட போட்டுக்கலாம். பாதாம் போடுறது எங்களுக்கு ஒரு திக்னிங் ஏஜென்ட்டு. பாதாம்லேயும் நிறையா சத்துங்க இருக்குது, ஒமேகா இருக்குது. அது டெய்லி 5-6 பாதாம் ஒரு நாளைக்கு சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாம். அதனால் ஏதோ ஒரு இதில் எங்களுக்கு பாதாம் சேர்த்துணுங்கிறதுக்காக நான் இதில் போட்டிருக்கேன் குக்கிங்கில். பாருங்கள், அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நீங்கள் இந்த டைமில் தான் பார்த்து போடணும். ஏன்னா எல்லாம் எந்த அளவுக்கு எங்களுக்கு இப்போ குவான்டிட்டி இருக்குதுன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் எலுமிச்சம்பழமும் புளிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. புளி வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் எலுமிச்சம்பழம் போட்டிருக்கேன். புளின்னா நீங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டால் போதுங்க. புளி போட்டால் கொஞ்சம் கலர் கருப்பாயிடுங்கிறதுக்காக நான் இந்த லெமன் ஜூஸை போட்டிருக்கேன். அது உங்கள் பிரியந்தான். உங்களுக்கு புளியே ஓகேனாலும் புளி போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா ஆறுனதும் நல்லா மிக்சியில் அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், இந்த புதினா துவையல் நல்லா மிக்சியில் ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பாட்டுக்கு போட்டு நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இது இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குங்க. சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி வாரத்தில் 2 நாள், ஒரு நாள் இல்லை 2 நாள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஹார்ட் டிசீஸ் இருந்தாலும் நல்லாயிடும். ரத்த குழாய் அடைப்புங்கெல்லாம் நீங்கி நல்லா இருப்பீங்க. அது மாதிரிங்க இது பிபி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து நார்மல் பண்ணிடும். பிபி இருக்கிறவங்கள அதிகமான பிபி இருக்கிறவங்களுக்கு இது நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பிபியே இல்லாமல் நார்மல் ஆகிடுவாங்க. சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுங்க இது. இது குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாட்டில் இட்லி, தோசை, சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் எங்கள் ஸ்கின்னுக்கும் இந்த புதினாவை வாரத்தில் 2 நாள் இல்லை ஒரு நாள் சேர்த்துனிங்கன்னா ஸ்கின் வந்து எங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸ்கின்னு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இது சாப்பிட்டிங்கன்னா, அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா நார்மல் ஸ்கின் ஆகிடும். இதில் பியூட்டி டிப்ஸும் இருக்குது புதினாவில். அதனால் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி 3 கலந்து போட்டிருக்கேன். நீங்கள் தனியாக வேணாலும் செஞ்சுக்கலாம். கையில் இருந்தால் 3 கீரையும் போட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அடுத்த இன்னொரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. வணக்கம்.